அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா. நமது தமிழ் கோயில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்போ தான் நான் போடுற காணொலி உங்களை வந்து சேரும். இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, புதுவை அருங்காட்சியகம் உள்ளே வந்து மிக பழமையான பொருட்கள்லாம் உள்ளே இருக்குது. நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா அவசியம் இந்த இடத்தையும் வந்து பார்க்கணும். வாங்க நாம் உள்ளே போய் பார்க்கலாம். இந்த அருங்காட்சியகம் எங்கே இருக்குன்னா, ஆனந்த ரங்கப்பிள்ளை வீதி. அதாவது வந்து ரங்கப்பிள்ளை வீதியில் கடைசியில் கடற்கரை ஒட்டி தான் இருக்குது. பாரதியார் சிலை இருக்குது பாருங்கள். இது வந்து பூங்கா, பாரதி பூங்கா. இதுக்கு பக்கத்தில் தான் வந்து ரோமன் ரோலன் லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரி பின்னன் சைடு தான் வந்து புதுச்சேரி அருங்காட்சியகம் இருக்குது. இங்கே இந்த அருங்காட்சியகத்தில் வந்து பல பழங்கால பொருட்கள், அதாவது புதுச்சேரியில் பயன்படுத்தின பழங்கால பொருட்கள், அதாவது கத்தி முதற்கொண்டு வெள்ளைக்காரங்க பயன்படுத்தினது, அரசர் பயன்படுத்தினது, அது மாதிரி வந்து அரசர் கால நாணயங்கள். அந்த காலத்தில் வந்து நம்ம பாண்டிச்சேரியில் வந்து அரிக்கமேடு வந்து ஒரு வணிக நாகரிகமாக இருந்துச்சு. அந்த வணிக நாகரிகத்தில் பயன்படுத்தின அந்த நாணயங்கள், பழங்கால மண் பானைகள், இதெல்லாமே வந்து உள்ளே சேகரித்து வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மன்னர் காலத்து பயன்படுத்தின வந்து சிலைகள்னு வச்சுக்கலாம். இப்போ பாண்டிச்சேரியை சுற்றி வந்து நிறைய சோழர் கால கோவில்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். அந்த சோழர் கால கோவிலிருந்து எடுத்த நிறைய இந்த மாதிரியான கல்வெட்டுகள், இந்த சிலைகள் எல்லாமே வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த பாண்டிச்சேரி காந்தி சிலைக்கு மேலே இருக்கிற அந்த தூண்களை பற்றி சொல்லியிருந்தோம். செஞ்சியிலேருந்து வந்த தூண்கள், அதோட மீதி தூண்கள்லாம் கூட வந்து இங்கே இருக்குது. அது மாதிரி வந்து உள்ளே வந்து போகிறதுக்கு வந்து பெரியவங்களுக்கு வந்து 10 ரூபா, சின்னவங்களுக்கு வந்து 5 ரூபா வந்து வாங்குகிறாங்க. உள்ளே வந்து புகைப்படங்கள் எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து அனுமதி கிடையாது. கேமராலாம் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, இங்கேயே வந்து வச்சுட்டு போயிடணும். நிறைய அந்த காலத்தில் நம்ம ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தின அந்த சாரட்டு வண்டி இதெல்லாம் கூட வந்து உள்ள பார்வைக்கு வந்து வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் வந்து பீரங்கி, அந்த காலத்து பீரங்கி பயன்பாட்டில் இருந்த பீரங்கி. இது மாதிரி பாண்டிச்சேரி கடற்கரையை ஒட்டியே இது இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஒரே நேரத்தில் வந்து பாண்டிச்சேரி பீச்சு, இந்த இடம் பக்கத்தில் மணக்குள விநாயகர் கோயில், அப்புறம் எதிர்க்க வந்து கவர்னர் மாளிகை, இதெல்லாமே ஆயு மண்டபம், இதெல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து பாண்டிச்சேரிக்கு வரவங்க வந்து கண்டிப்பாக இதையும் வந்து மிஸ் பண்ணிடாமல் வந்து பார்க்கணுன்றது வந்து ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள்னு வச்சிங்களேன். ஒவ்வொரு ஊர்லேயும் அதோட பெருமையை சொல்கிறது இது மாதிரியான மியூசியம், அருங்காட்சியகம் தான். அது மாதிரி பாண்டிச்சேரியோடைய பெருமைகளை வந்து சொல்கிறது வந்து நம்ம பாண்டிச்சேரி அருங்காட்சியகம். இதெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற அந்த